நமஸ்காரம் அனைத்து சேவாதிகளுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறத தாமோதர கிருஷ்ணன் கோபுரம். இது வந்து கிழக்கு புறத்தில் அவுட்டர் வாலில் 7வது பிரகாரத்தில் இருக்குது. இந்த வெளியில் வந்து கிழக்கு சைடு வந்து அடையாள மஞ்சான் ரோடுன்னு இருக்கும் கிழக்கில். இது 7வது பிரகாரம். 5வது பிரகாரத்தில் இந்த வெள்ளை கோபுரம் இருக்குது, பாப்புலர் வெள்ளை கோபுரம். இதுக்கும் தாமோதர கிருஷ்ணன் கோபுரத்துக்கு நடுப்புற ஒரு சின்ன கோபுரம் ஒன்று இருக்கும், அது 6வது பிரகாரம். இது 7. 2 வியூவும் இருக்குது. கிழக்கு புறம் மீது பார்க்குறது, மேற்கு புறம் மீது பார்க்குறது, ரெண்டும் போட்டிருக்கிறோம். இந்த மேற்கு புறம்ன்றது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிறது. கிழக்கு புறம் வந்து வெளியில் அடையாள மஞ்சான் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஆகஸ்ட்டில் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் அரௌண்ட் த டைம் 2023 நைட்டு வந்து ஏதோ இந்த கோபுரத்துலேருந்து சின்ன ஒரு கல்லறை இடிஞ்சு விழுந்து பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுது பாருங்கள், அது மேலே விழுந்திருக்கு. அது மேலே விழுந்ததுமே தேர்ஸ் அ பவர் கட் நைட்டு. அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்துட்டு அப்புறம் வந்து செகண்ட் டே நானும் சபதியும் என்னென்னு பார்க்கலான்ட்டு போனோம். உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது பார்க்கலான்ட்டு. கூட எங்கள் குரூப்பில் 4-5 பேரும் வந்திருந்தாங்க. மொத்தம் 9 மாடி, 9 டயர் கோபுரம். இந்த கட்டுமானமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கட்டுமானத்துக்குள்ளே போய் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல, அப்படியே விட்டுடலாம். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டயர் பார்த்தீங்களா நல்லா கட்டியிருக்காங்க. இந்த பாக்கி 7 டயர் பார்த்தீங்களா ரொம்ப டக்குன்னு அதில் குறுகிடுச்சு. அதை இந்த கோபுரம் ஷேப்பாக ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, த பிசைட்ஸ் த பாயிண்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கோபுரத்துக்கு இருந்து ஒரு 5 அடி 6 அடியில் வச்சுருக்குறாங்க. எப்போ வச்சாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மானுமெண்ட் பக்கத்தில் இருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு. அதை வச்சுட்டாங்க, பரவாயில்ல. இது உள்ளே போய் முதல்ல வந்து இந்த சன்ஷேடு, அது பேர் கொடுங்கைன்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் நேம். அந்த கொடுங்கை வந்து இடிஞ்சு விழுந்தனாலன்ட்டு தான் பார்த்தோம். அதுனா ரொம்ப மைனர் ரிப்பேராக தான் இருக்கும். அப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, இது மொத்தம் 9 டயரில் 4 டயரில் வந்து இந்த சீலிங் கம்ப்ளீட்டாக எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க. பூரா கரையானெல்லாம் அரிச்ச ரொம்ப உளுத்துருச்சு. அதெல்லாம் உளுத்து போச்சு. இந்த மரத்தூண் உள்ள வீடியோவில் பார்ப்பேன், நீட்டெல்லாம் பார்ப்பீங்க. கண்டினியூ பண்ணலாம், அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில். இப்போ தான் அப்புறம் மறுநாள் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து சிவராம் குமார் ஜாயின்ட் கமிஷனர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் ஒரு நாள் இருந்து சார் உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம், கொஞ்சம் சார் நிறைய மீட்டிங்லாம் இருந்தது, எல்லாத்துக்கூடயும் பேசணும். அப்போ மீட்டிங்லேயே சொன்னேன், எப்படி அப்ராக்சிமேட்டாக 1.5 கோடி 2 கோடி செலவாகும், எப்படி 1.5 வருஷம் 2 வருஷம் கம்மி இல்லாமல் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஷார்ட் டைமில் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா ரொம்ப நேரோ ஸ்பேஸு, வேலை பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்குது. ரோடுகள்லாம் நேரோ ரோடு. 1.5 வருஷம் 2 வருஷம் பிளான் பண்ணோம். இப்போ வேலை ஆகிட்டுருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அப்போ 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் தான் இப்போ உள்ள இது வந்து ஃபஸ்ட் இதில் பார்க்குறீங்க. இந்த சாரமெல்லாம் கட்டி டெம்பரரியாக பாருங்கள், அந்த மரம்லாம் எவ்வளோ உளுத்து போயிருக்குன்னு பாருங்கள். கல் தூண் மேலே வந்து இந்த பாருங்கள் பாருங்கள் எல்லாம் கரையாக நினச்சி எவ்வளோ ஷேப் இல்லாமல் இருக்குது. தலைமையில் ஊந்துருன்ட்டு இதுக்கு எல்லாத்தையுமே முட்டு கொடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் பாருங்க, எல்லாம் நல்லா ஓட்டையாக விழுந்துருச்சு எல்லாத்துலேயுமே. இப்போ தட்டினா எப்படி பொறிஞ்சு விழுதுன்னு பாருங்கள். லேசாக தட்டினால பாருங்கள் இந்தளவு கரையாக நடிச்சிருக்கு. இந்த கோபுரம் வந்து ஜனவரி 2022 பாலாலயம் பண்ணாங்க. 22 பாலாயம் பண்ணி 1.5 வருஷம். என்ன காரணம்னு தெரியல. சில டைம் வந்து டோனர் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, எது உண்மைன்னு தெரியல. பாலாலயம் பண்ணி ஆல்மோஸ்ட்
20 மாதம் அப்படியே பெண்டிங் வச்சுருந்தாங்க. முன்னாடியே பண்ணியிருந்தால் இந்த விபத்தெல்லாம் தடுத்துருக்கலாம். பாருங்க எல்லா மர்மமே டேமேஜ் ஆகிருக்கு. அவர் முத்துசாமி எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர், அந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டிருக்கிறவர், ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர் முத்துசாமி. பாருங்கள்லாம் இங்கே பாருங்கள் என்னென்ன இந்த அளவு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதான் மேலே டயர் 1. எங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படி இவ்வளவு டேமேஜ் ஆச்சு, எப்படி இந்த இந்த மாதிரிலாம் விட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே போனாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது, தலைமையில் விழுந்துடும் போல் இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி 2, 3, 4 மேலே மேலே ரொம்ப குறுகிடுச்சுங்க. 5, 6, 7, 8எல்லாம் அதையும் பார்ப்பீங்க நீங்கள். இங்கே பாருங்கள் இந்த கை மரமெல்லாம், இது வந்து திராவின்னு சொல்லுவோம். என்ன மரம்னு தெரியல, மேபி தேக்கு மரமாக இருக்கலாம், இல்லைன்னா வேங்கிய மரமாக இருக்கலாம். கம்ப்ளீட்டாக கரையான்னு சாப்பிடுச்சு. வெரி சிவியர் டேமேஜ். ஒரு 2-3 மணி நேரம் இது போகிற கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் போயிட்டு. உள்ள ஒரே டஸ்ட் என்விரான்மெண்ட். பாருங்கள் 4வது, இது வந்து 5வது டயரு. இந்த ஹைட்டை இவ்வளோ தான் குறுகி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப குறுகிடுச்சு. அதே மாதிரி விண்டோ ஓப்பனிங் பார்த்தீங்களா, டயர் ஓப்பனிங் பார்த்தா தெரியும் இல்லையா, அதே ரொம்ப குறுக்கிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வெண்டிலேட்டர் லெவலுக்கு அந்த டயர் ஓப்பனிங் வந்துச்சு. பாருங்கள் இங்கே மேலே அதுவும் இல்லை. ரொம்ப ஐ திங்க் டாப் டயருன்னு நினைக்கிறேன், 8, 9ன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் திருச்சி NIT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க டீம் வந்திருந்தாங்க. நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் காலையில் இப்போ போயிட்டு அப்போ 12 o'clock கீழே வந்தோம். நான் வந்த பிற்பாடு இந்த டீம் வந்திருந்தாங்க. அவங்களும் மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hourலேயே கீழே திரும்பி வந்துட்டாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க. இவங்க போனவங்க வந்து ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கேங்க முட்டு கொடுத்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டு கொடுக்கறதே இஸ் டெம்பரரி ஃபினாமினா, லாங் டைம் சொல்யூஷனுக்கு வந்து ஒன்றும் கொடுக்கல அவங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பாருங்கள் இதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக முன்னாடி பின்னாடியும் பூரா சாரம் கட்டின கம்ப்ளீட்டாக. இந்த சேப்பு சட்டை போட்டு கிட்ட நிற்கிறவர் தான் சிவராம் குமார், ஜாயின்ட் கமிஷனர். அவர் வந்து அழைப்பிதழ் கொடுத்தாரு. இந்த கோபுரம் வந்து சன்னை கட்டி கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அழைப்பிதழ் வாங்காமல் இந்த திருக்கோயில்கள் எந்த ஒரு திருப்பணியும் நாங்கள் எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா அதில் கொஞ்சம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அழைப்பிதழ் இல்லாமல் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி டீட்டெயில், பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்னா அழைப்பிதழ் கொடுப்பாங்க. அழைப்பிதழ் இந்த மாதிரி இருக்க, நீங்கள் வந்து திருப்பணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அழைப்பிதழ் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிவ் அக்செப்டன்ஸ் லெட்டர், ஒப்புதல் கடிதம், அதை வாங்கிட்டு தே வில் கிவ் அஸ் த கவர்மெண்ட் ஆர்டர். அதான் ஃபைனல் ஆர்டர் எங்களுக்கு. இப்போ இந்த கோபுரம் கட்டுறதுக்கு எங்களுக்கு ஃபைனல் ஆர்டர் வந்தது October 2024. பேசுனது டிஸ்கஸ் பண்ணது ஆகஸ்ட்டில். கோர்ஸ் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், கான்சிக்வெண்ட் டிலேஸ் எல்லாம் இருக்கும். ரிசீவ்டு October 24. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வேலை ஆரம்பித்தோம். சாரம் கட்டுறதுக்கே எப்படி வந்து 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. 2 பக்கம் சாரம் கட்டினோம். அந்த பின்பக்கம் கிழக்கு பக்கம் கட்டுறப்ப ஹெவி டிராஃபிக், அங்கே ரொம்ப நேரோ ரோடு. ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஒரு 60 அடி ரோட்டை காம்பவுண்டு ஒட்டினாப்புல 20 அடிக்கு எல்லாமே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இல்லீகல் ஆக்குப்பேஷன் நினைக்கிறேன். அதெல்லாம் காலி பண்ணால் ரோடு நல்லா அகலமாக இருக்கும். கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தோஸ் ஆர்குமெண்ட்ஸ். அப்படியே விட்டுடலாங்க. அதை ரோடு ரொம்ப குறுகிடுச்சு. ஸோ டிராஃபிக் ஜாமில் நிறைய இருந்தது. பட் அதுலேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாரம் கட்டுறதுன்றது அது கொஞ்சம் சிரமமான வேலை.
தான் அக்செப்டன்ஸ் அழைப்பது லெட்டர் கொடுத்தாங்க. அது பாருங்கள், உபயோகப்பணியாக செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்ட்டு. அவங்க வந்து 67 லட்சம் கவர்மெண்ட் ஒதுக்கணும்னு சொன்னாங்க. இந்த பேப்பரில் வந்த செய்தி. இது எந்தளவு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் டயர் 1 டு டயர் 2 டு டயர் 3 டு டயர் 4 பண்ண பிற்பாடு எப்படி இருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் ஒரு 3D மாடல் டெவலப் பண்ணோம். பாருங்கள், தேர்ட் டயர் நீங்கள் பார்க்குறது. அது உள்ளே இருந்த இந்த செங்கல் ஸ்டார் கேஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு, அது பாருங்கள், விண்டோ பாருங்கள், இது டயர் 3 ஓப்பனிங் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள். அது நல்ல அகலமாக இருக்கணும். எந்த கோபுரத்திலுமே இந்த மாதிரி இல்லை. பட் இங்கே தான் ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம். கட்டுறப்ப அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அப்படி இருந்திருக்கலாம். இதை பண்ணி ஒரு தாமோர்கேஷன் குரூப் இருக்குது. குரூப்பில் 150 பேர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இந்த எல்லா திருப்பணியுமே டெவலப்மெண்ட் அண்ட் வீக்லி பேசிஸில், இல்லைன்னா ஒன்ஸ் அண்ட் 10 days எல்லாமே அப்லோடு பண்ணுவோம். ஸோ தட் வி கீப் டிரான்ஸ்பரண்ட் பண்ண எல்லா திருப்பணியுமே. செகண்ட் திங், வி பிலீவ் இன் டாக்குமெண்டேஷன். எந்த திருப்பணி பண்ணாலும் முதல்ல எப்படி இருந்தது, இட்ஸ் கால்ட் கண்டிஷனல் மேப்பிங். எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம், அப்புறம் பண்ணி முடிஞ்ச வார்ப்படி எப்படி இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் முதல்ல எப்படி இருந்தது, கடைசியில் எப்படி இருந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்த வரைக்கும், பேசின வரைக்குமே நிறைய கோயில்களில் திருப்பணி பண்ணுறவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுறதில்ல. ஒரு சமயம் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல, பட் இந்த மாதிரி டீட்டெயிலாக பண்ணுறதில்ல. பட் இன்னும் வி பிலீவ் இன் டூயிங் த டாக்குமெண்டேஷன். எங்களுக்குன்னு யூடியூப் சேனல் இருக்குது. இது வரைக்கும் போது திருவள்ளரை, தாமோர்கேஷன் கோபுரம் ரெண்டுலேயுமே ஒரு 20 யூடியூப் போட்டிருக்கிறோம். இந்த ஒரு யூடியூப்பை 1 மணி நேரம் ஓடும். ஒரு 20 hours யூடியூப். டைம் இருக்கிறவங்க டீட்டெயிலாக பாருங்கள். ஜஸ்ட் இண்டிகேஷன். கோபுரத்துக்குள்ளே எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். வி மேக் எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். இந்த கோபுரம் திருப்பணி பண்ணுறப்பவும் யார் வேணால் மேலே வரலாம், யார் வேணால் பார்க்கலான்னு தான் சொல்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக யாருமே மேலே வர்றதில்லை, கண்டுக்கிறதில்ல. பாருங்க, இந்த டேமேஜ் மரங்கள்லாம் கீழே இறக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரோ ஸ்பேஸு. மரங்களை ரொம்ப மோசமாக டேமேஜ் பார்ப்பீங்க. இனிமேல் வர வீடியோக்கள் அதையும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க நீங்கள். இந்த மரத்தை ஒரு மரத்தை கழட்டி எடுக்கிறதே அதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குங்க. பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு இருக்குது. சாரம் கட்டுறதுக்கே பசங்கள்லாம் பயந்துக்கிறாங்க. ஒரு நாள் கன்வின்ஸ் பண்ணி சாரம் கட்டணும். சரி, லைஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட பயமாக இருக்குது. இது பாருங்கள், மரங்க எந்த அளவுக்கு அந்த பீமெல்லாம் டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்க எவ்வளோ மோசமாக டேமேஜ் ஆயிருக்கு. படம் வந்து மண்ணாக்கி கொட்டி வச்சுருக்காங்க. குடிங்களா வந்து அப்படியே வெளியே வச்சு அமைஞ்சிடலாம். அதான்
நானே எங்கள் சபதி குமரக்குறும்பு பார்த்துக்கலாம். மரத்தோட சாலை மரத்தோட சாலை பேர் சாலை ஊறி போய் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து டெட் வெயிட்டு உங்களை எடுத்து ஆக்கிரமிச்சிட்ருக்கு. இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மரத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இதையும் பாருங்க, மேலே இந்த பீமெல்லாம் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்ட்டு. வெரி புவர் வென்டிலேஷன், ஃபுல்லாக வவ்வாலோட எச்சங்கள் உள்ளே நிற்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. உள்ளே நிறைய தூண் கொடுத்துருக்காங்கல்ல, எது கொடுத்தாங்கன்னு தெரியல. 10 அடி 12 அடி ஸ்பேன் அப்படின்னா தூண் எல்லாமே செவுத்துலேயே சப்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, வரம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சபதி குமரகுருபரன் இலுப்பை மரம் கட் பண்ணி அறவை மில்லுக்கு போகுது. இந்த மாதிரி சைஸுக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது டீட்டெயில் இன்னும் பின்னாடி வீடியோவில் வரும். இல்லை, இது இலுப்பை மரம். இதில் 1.5 அடிக்கு 1.5 அடி, ஒரு 12-13 அடி நீளம். வெயிட் எப்படி 600-700 கிலோ இருக்கும். அது ரொம்ப நேரம் ஸ்பேஸில் வரணும். கோபுரத்துக்கு நடுப்பில் ஒரு 3 அடிக்கு முன்னாடி ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. முதல் இழுப்பை சித்திரம் வச்சு பூஜை பண்ணுறோம். இழுப்பை மரத்துக்கு இந்த முந்திரி பருப்பு எண்ணெய், முந்திரி பருப்பு, இந்த மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சி வெறும் கருவச்சு கையில் பட்டால புண்ணாயிடும். இது வந்து ஆன்டி தெர்மைட் கோட்டிங், கரையை நரிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த முந்திரி எண்ணெய் வந்து 2 கோட்டிங் அடிச்சிருக்கு. அதான் மரங்கள்லாம் கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 4th டயர். ஓப்பனிங் ரொம்ப குறுகலாக இருக்குது பின்னாடி. கோபுரம் திடீர்னு ரொம்ப குறுகிடுச்சு பாருங்கள். சபதி குமரகுருபரன் முன்னாடி ஒரு பீம் வச்சுருக்கு. இப்போ அதுக்கு பின்பக்கு இன்னும் ஒரு பீம் இருக்குது பாருங்கள், 2 பீம். ரொம்ப கடினமான வேலை. ரொம்ப குறுகிய இடத்துல இந்த 600-700 கிலோ இதுக்கு மண்கள் ஏற்றுறதும் இறக்குறதும் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது.
பாருங்கள் கீழேருந்து வருது பாருங்கள். ஒரு தூரம் மரம் ஏற்றுறப்பமோ மேலே செயின் குழி பிளாக்கு, எலக்ட்ரிக் ஹாஸ்ட்டு செட் பண்ணுறதே பெரிய சேலஞ்சு. இப்போ டேமேஜ் ஆன மரம் கீழே வந்திருக்கு. இந்த 24 அடி வந்து வெளியில் தூக்கிடலாம். 26 அடி வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளே போயிட்டு கோபுரத்துக்கு மையத்தில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ அங்கேருந்து சென்டரில் 4 அடிக்கு முன்னாடி ஓப்பனிங் இருக்கும். அந்த நேரம் ஓப்பனிங் வழியாக தான் 2, 3 டயர் 2, 3, 4 மேலே எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப சிரமமான வேலை. ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போகிறப்பவும் ஒரு 60 அடி 55, 60 அடி இந்த படியில் ஏறி இறங்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வந்தால இதெல்லாம் ஒரு நாள் ஏற்றி வச்சுட்டு பரிமாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் கேட்கும்போது நமக்கு வேணும். அது வரையும் அவங்க கல் ஏற்றிக்கிட்டு ஏற்றணும். இப்போ எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க அந்த ஃப்ளோரிங் எல்லாம். சீலிங் ரிமூவ் பண்ணுறோம். இது மெத்தட் டெரேஸ் தான், சுண்ணாம்புல தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த ஹேமர் போட்டாலே கையோடு வந்துடுறது. இந்த ஓப்பனிங்குள்ளே தண்ணி நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்ந்து இந்த தண்ணி வர வர தண்ணி கசிகிறப்ப தான் அந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து உளுத்து போயிருக்கும். உளுத்து போகிறப்ப தான் மரங்கள்லாம் கருப்பாயிடுது. பாருங்க மரம் பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். விண்டோவிலேருந்து தண்ணி நிறைய மழை தண்ணி நிறைய உள்ளே வந்திருக்கும் போல் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஒரு சமயம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலையோ இல்லை கட்டுறப்பவே இப்போ இருந்தால் தெரியல எங்களுக்கு. எல்லாம் அங்கங்கே முட்டு கொடுத்து டெம்பரேச்சர் சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கிறோம். இல்லைன்னா எது எப்போ வேணும் டைம் ஆகும். சின்ன இந்த ஓப்பனிங் வழியாக தான் மேலே எடுத்துகிட்டு போவோம். நம்ம பார்த்தா 3 அடிக்கு 3 அடி தான் இங்கே இருக்குது. அந்த வெள்ளை சட்டா ஜாயின்ட் கமிஷனர் மாரியப்பன் ஸ்ரீரங்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர்டென்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசிஸ்டன்ட். இந்த ஜாயின்ட் கமிஷன் நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஈடுபாடோடு வேலை பண்ணுவார்.
இப்போ மாரியப்பன் இப்போ திருச்சியில் ரீஜனல் ஜாயின்ட் கமிஷனர் இருக்காரு. அந்த செங்கல் கொண்டு சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இது வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு இது மரத்திராவைகள் செய்யும் போது அதே மரத்திராவைகள் கொண்டு வேணிப்படியா வச்சுட்டா வெயிட் கம்மியாயிடும். நமக்கு தேவையானப்போ மெயின்டைன் பண்ணும்போது நம்ம எண்ணெய்கள் பார்க்க நீட்டாக பார்க்கறது. அர்ச்சகர் கண்ணன் திருவள்ளரையில் இந்த சுண்ணாம்போட காட்டம், சுண்ணாம்போட பவுடர் தூசி ஏகத்துக்கும் பரவி இருக்கு. இந்த செகண்ட் டயர் 2ல வெளிப்புறம் வந்து கல் தூண் போட்டிருக்கணும். பில்லர், ஸ்டோன் பில்லருக்கு பதிலாக மரத்தில் பில்லர் போட்டிருக்காங்க. மரத்தில் பில்லர் போட்டது பார்த்தீங்களா, மேபி 200-300 வருஷமாக தெரியல எவ்வளோன்ட்டு. அது மழையில் நனைஞ்சு வெயிலில் காயிறப்ப இப்போ நேச்சுரலாக டேமேஜ் ஆகும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மரம் எடுத்துட்டு எல்லாமே கருங்கல்ல போட நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாரு மேலே மரங்களே எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டயர் 1 அண்ட் டயர் 2ல தான் கொடுங்கை, டயர் 1 கொடுங்கை வந்து மேற்கு புறம் விழுந்து தான் விபத்து நடந்திருக்கு. அப்போ நானும் சம்பதியும் போய் வந்து மணிக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணோம், போய் பார்த்தோம். இதுக்கென்ன மாற்று வழி, இது எப்படி நம்ம தடுக்கிறது, இதே மாதிரி பொழுதுன்னைக்கே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ தான் பேசுகிறப்ப தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றோம். அப்போ தான் டோல் சபதி குமார், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம வந்து கருங்கல் கொடுங்கையே பண்ணிடலாம், அதான் பெட்டர் அப்படின்னா. அவர் கொஞ்சம் தயங்கினார். அப்புறம் திருவள்ளரையில் வந்து அந்த 18ஆம் படியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கொடுங்கை வந்து கருங்கல்லில் பண்ணலாம் அப்படின்ட்டு. கூடுதலாக 30 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னாரு குமார். 20, 30, 40 லட்சமாக வேறு விஷயம். அது லாங் லைஃப் வேணும் அப்படின்னு அப்படி தான் பண்ணணும். இப்போ நம்மளும் மரங்களை பண்ணிவிட்டு அந்த கொடுங்கையை வந்து சொன்ன இதில் வச்சு சிமெண்ட் வச்சு ஆர்சிசியில் என்ன மாதிரி கான்கிரீட் போட்டோமா, அது சரிப்படாதுப்பா அப்படின்னா. இதான் நாங்கள் எடுத்த மேஜர் டெசிஷன். இந்த கருங்கல் கொடுங்கை போடுறதுனாலே ஆல்மோஸ்ட் அபவுட் 8 to 10 months வந்து டிலே ஆகுது. இப்போ போடுறப்ப இந்த தூணை வந்து கருங்கல் கொடுங்கையில் போடணும். கருங்கை இந்த மேலே மரங்கள் எல்லாமே வந்து கருங்கல்லில் பீம் போடுறோம். என்ன மழையில் நனைஞ்சாலும் டேமேஜ். இந்த ஜாயின்ட் கமிஷனர் மாரியப்பன் ரொம்ப ஈடுபாடு. நாங்கள் வந்து 2 மணி நேரம் கூடவே இருப்பார். இப்போ இருக்க ஜாயின்ட் கமிஷனர் சிவராம்குமார், அவருக்கு சில ப்ராப்ளம் இருக்கலாம். அவர் மேலே வந்து இத்தனை நேரமெல்லாம் இருக்க மாட்டார். வந்து 5 minutes இருந்துட்டு கீழே வந்து முடியலன்ட்டு போயிடுவார். நாங்கள் 4 ஜாயின்ட் கமிஷனர் பார்த்துருக்குறோம். ஐ திங்க் மாரியப்பன் இவர் தான் வி ஃபீல் இஸ் பெஸ்ட் ஜாயின்ட் கமிஷனர். இதில் வந்து சுருங்கெல்லாம் கருங்கல்ல அமைச்சிருக்காங்க. இந்த முத்தரம் போடுறது, கராய் போடுறது, மரங்கள் எல்லாமே சுத்தமாக வீணாக போச்சு. ஒரு மரங்களும் நல்லாவே இல்லை, சுத்தமாக போயிடுச்சு.
இந்த தூண் எல்லாமே கருங்கல் தூணுனால இதை அப்படியே நம்ம தக்க வச்சுக்கிறோம், இதையும் நிர்மாணம் பண்ணிக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய உத்தரங்களை மட்டும் திராவிகளை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தேவையானதை மட்டும் பயன்படுத்தி புதுசாக போடுறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுக்கான மரங்கள் தான் இந்த தூண் நல்லாவே, இந்த தூண் எல்லாமே நல்லாவே இருக்குது, கருங்கல் தூண் நல்லாவே இருக்குது. இது எதுவும் செய்வாங்க, அதை அப்படியே தக்க வச்சு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த பீமோட அகலம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன், பீமோட அகலத்தை கம்மி பண்ணிக்கிறோம். மூணு உத்தரம் போட்டிருக்காங்க, நம்ம அதை ஒரு கோயில் ஆகிட்டு ஒரு உத்தரமாகும். அந்த இது இப்படியே 3 உத்தரம் போட்டிருக்காங்க, உயரத்துலேயே 2 உத்தரம் போட்டிருக்காங்க. மரம் லேயர்ஸ் போட்டிருக்காங்க, சைடில் லேயர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மேலே லேயர்ஸ் சிங்கிள் பீஸாக ஒரே இப்போ வந்து சிங்கிள் பீஸாக ஒன்றா போடும்போது ஓவரால் லோடு கூட அதுலேயே இருக்கும். இப்போ இந்த மாதிரி போடும்போது லோடு வந்து மேலே இருக்கிற மரத்தில் இருக்கா இல்லை கீழே இருக்கிற மரத்தில் இருக்கா வந்து அதே மாதிரி 2 லேயர் போடணும், 2 அடுக்காக போட்டு ட்ரைனிங் போடும்போது எதுக்கான லோடு நமக்கு எதில் பேரிங் ஆகும் தெரியாது. சப்போர்ட் வேணும்னா போடலாம். இந்த ஸ்பேனிங் வந்து ஒரு தூண் போதும், ஒரு உத்தரம் போதும். இந்த ஸ்பேன் என்ன சைஸ் வரும்? இது வந்து 1.5 அடிக்கு 1.25 அடி அகலம் வரும், 1 அடி உயரம் வரும். 1 அடி இது ஏன்னா 15 அடிக்குள்ளே தான் வருது. 1.5 அடி உயரமானது போதுமானது, அகலம் வந்து திருவள்ளுவர் ஒரே உத்தரமாக ஒரே மரத்தில் போகிறதுனால அது வலுவானது கூடுதலாக இருக்கும். அதனால் அதுக்கு தைரியமாக ஒரு மரம் மட்டும் போட்டுக்கலாம். அது வந்து எப்போ வந்து ஒரு அறுப்பு போகலான்னு கேட்டிங்கன்னா இந்த உத்தரத்துடைய உயரம் பாருங்க, தூணெல்லாம் அன்னைக்கு சரியாக இருக்குது. 10-12 ஸ்பானில் தூண வேண்டியதில்லை. ஆனால் ரோடானது இதில் தான் கிடைக்கும். இது நாங்கள் ரீடிசைன் பண்ணப்போ கோர்ஸ் எல்லாம் காலேஜிலேருந்து வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. அது மெட்ராஸ் டெரேஸ் வந்து அவங்களுக்கும் யாரையும் வந்து தப்பு சொல்ல முடியாது, தப்பு சொல்லக்கூடாது. இந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட சமீபத்தில் இந்த 40 வருஷமாக கட்டுற கோபுரங்கள் 30 வருஷமாக எல்லாமே சிமெண்ட்டு ஸ்டீலில் தான் கட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து எல்லாம் தூணில் கட்டிடுறாங்க. வெளியில் வந்து செங்கல் அப்படியே பில்டப் பண்ணிவிட்டு கட்டுமானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் சுதைகள் வைக்கிறாங்க, இல்லை எதாவது டிசைன் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி. இலுப்பை மரம், லைம் வாட்டர், ஸ்பெஷல் பிரிக்னால் இது வந்து 1.5 இன்ச் திக்கு பிரிக்கு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 3 இன்ச் திக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒரு கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் 400-500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முதல் கோபுரம் திருவள்ளுவரில் கட்டுறதாகட்டும், இங்கே வந்து திருப்பணி பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த ஏன்ஷியன்ட் டெக்னாலஜியில் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே திருச்செந்தூர் போனப்போ 10 நாள் 11 நாள் ஏறணும், 9 நாள் பார்த்து அது வந்து பூரா வந்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கோபுரம் இருக்கா இல்லை அங்கே மட்டுமா இருக்கா? இந்த சுசீந்திரன் இருக்கீங்க, சுசீந்திரன் இதே மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு அந்த காரியங்கள் வர்றாங்க. ஏன் காரியம் போடுறாங்க இங்கே? காரியம் அந்த உள்வேலையும் அழகாக வெளிவேலை எவ்வளோ அழகாக காமிக்கிறாங்களோ அதே அளவு உள்வேலையும் அழகாக காமிக்கிறதுக்காகவும் மேலே ஏறி போயிட்டு எல்லாரும் ரசிக்கிறதுக்காகவும் தான் அந்த திருச்செந்தூர் கோபுரம் உள் வேலைப்பாடு ரொம்ப அருமையாக ரொம்ப இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். செவத்தரோட பெயிண்டிங்கெல்லாம் கூட பெயிண்டிங் ரொம்ப அழகாக ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நமஸ்காரம்யா. இது கிழக்கு பக்கம் செவுத்தை ஒட்டி இருக்கிற உத்தரங்கய்யா. ஒரு உத்தரம் இருக்குது. அந்த உத்தரத்தை உள்ள கலவை கரைச்சி பீஸ் மரத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாம் வந்து செரிச்சு போயிட்டுருக்கு. கிழக்க முதல் உத்தரங்கய்யா, செவுத்தை ஒட்டி அந்த மேலே நிலவாசல், 3வது நிலைவாசல். இது வடக்கு பக்கம். இது தெற்கு பக்கம். இப்போ அந்த கலவை கொஞ்சம் கையால் தள்ளுப்பா கீழே. முகத்தை மறைக்காத. தள்ளு தள்ளு. மண் மரம் செரிச்சு போய் மண்ணாகி வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
அந்த மரம் அப்படியே கையில் அதை ஃபுல்லாக கிட்ட கையில் கிட்ட கையில் இந்த மரம் இந்த மாதிரி சரிச்சு மண்ணாயிட்டு இருக்குங்க. தள்ளு டேப்பு கொடுப்பா. நீங்க தான் கையில் வச்சிருந்தீங்க, கையில் வச்ச மாதிரி போடு. அந்த மூலையை எடுப்பா. அங்கே எடுத்து எத்தனை எதிர்க்க மட்டும் மரத்தை உத்தர மாதிரி சட்டமாக வச்சுட்டு உள்ளெல்லாம் இந்த மாதிரி பொடிகள் அள்ளி போட்டிருக்காங்க. இதில் அது வழியாக மழை தண்ணி உள்ளே வந்து இந்த அளவு டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், 50 அடி ஹைட்டில் மழை பெஞ்ச தண்ணி சாரல் நல்லா அடிக்கும். இரு வரேன் இரு திரும்பி வைக்கிற வரேன். இது செவரு வட பக்கம் 1 அடி 4 இன்ச்சு மரம் உள்ளே இருக்குதுங்க செவரு பொறுத்திலேருந்து. இது கிழக்கு பக்கத்தோடைய வடக்கு பக்கம் உள்ளே போயிருக்க அளவு. உள்ள கை வச்சு காமி. உள்ள அணில் கூண்டு இருக்குங்க, கட்டி வச்சிருக்கீங்க. வெளியிட அப்படியே அணில் எப்படி உள்ள போய் கூடு கட்டினதே ஒன்று உள்ள இருக்குங்க. கூடு கட்டி வச்சிருக்குங்க அணில் உள்ள. அங்கே எங்கே இருக்கு நவரு? நீங்கள் உட்காருப்பா, அந்த பக்கத்தை காட்டு. அந்த உள்ள என் கையில் காமிச்சிட்டு கீழே போடணும். அது உள்ளே அணில் கூடு கட்டியிருக்கா? அணில் கூடு தான். குத்தவனா விடுறது டேப்பு கண்டா இவனா. இப்போ அந்த முதல் மரத்தை எடுங்கப்பா. நீ உட்காருப்பா. உன் பேர் என்னப்பா? மிஸ்டர் மணிகண்டன். உட்காருங்க கீழே. இப்போ தூக்கு அப்படியே அப்படி தூக்கு. அது கீழே சக்கையை கட்டுங்க. கீழே 2 பக்கம் சக்கையை கட்டு. கீழே சக்கையை கட்டு. கல்ல வைன்னு சொல்றேன். அது இந்த பக்கத்தை காட்டுப்பா. அப்படியே விடு, கீழே விடு, படுக்க விடு. திரும்பி படுக்க விடு. படுக்க விடு. தபார் அந்த பக்கத்தை தூக்கி கையால் தூக்கி இப்படி உள்ள தள்ளி அந்த கையை வெளியில் வாங்குங்க. தூக்க 2 பேர் போகலாம். அந்த பக்கம் 2 பேர் போங்க. இல்லை இந்த பக்கம் போவோமா இந்த பக்கம் போவோமா? எந்த பக்கம் போவோம்? அந்த பக்கம் போகணும். சரி வரலாம், அந்த பக்கம் வாங்க மரத்தை. அந்த பக்கம் ஓட்டி தூக்கிக்க. இது இன்னொரு ஆள் ஒருத்தா கூட தூக்கி அந்த கை பக்கத்துல மூலையில சொருவணும். ஆமா, அத ஏதோ மூளை கட்டி தள்ள போவாதுல்ல. நீளம் குறையும். தள்ள தூக்காலேங்க. தூக்க அப்படியே தூக்க. இடிக்க நிமிந்து தூக்குற போய்டா. இருங்கமணி. வல்ல வர. தூக்க அப்படியே. மேல தூக்க. தூக்க. கீழே அப்படியே கல்ல கட்டு. கீழே கல்ல கட்டு. அப்படியே சீக்கிரம் கீழே கல்ல கட்டு. விடுவாமணி. உங்களால கல்லுலாம் இருக்காடா. கல்ல கட்டி உட்கார. மரத்தை மேலே உட்கார. மேலே கல்ல கட்டி மேலே உட்கார. மரத்தை எடுத்தாதான் வருங்க. ரைட் விடு வரேன். இப்போ கணம் எவ்வளோ 8 கட்டு இருக்கா? ஆமாங்க. 8 கட்டு 2 உத்தரம். எதிர்க்கு ஒரு உத்தரங்க ஐயா. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு உத்தரம் போட்டிருக்காங்க ஐயா. நம்ம இந்த உத்தரத்தை எடுத்துட்டு அப்புறம் திரும்ப பார்க்கலாம் ஐயா. ஐயா உத்தரத்துலேயும் கீழே எதிர்பக்கம் மட்டும்தான் மரம் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து செவுறு அடைச்சிருக்காங்க.
அந்த மஞ்சள் ஒரு தலைப்பா அந்த காடி அலசி காட்டு ஆனந்தன அந்த காடி அலசி காட்டு வந்துக்கிட்ட அந்த எதிர்பக்கம் மட்டும்தான் அந்த மரமும் சுத்தமாக வீணாக போச்சு. அது ஒரு லேயர். அது ஒரு பத்தை. அந்த பத்தையை எடுத்துருங்க. அதை கையில் எடுக்கும் 2 பேர் போய் பத்தே ஒரு கிலோ பத்தே ஒரு கிலோ உடச்சி 2 தனியாக பத்தே போய் மடி 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 மடினா பேரட்டு யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட் எடுங்க. நான் இடையே நிற்கிறேன். இது வரைக்கும் மொத்தம் 3 லேயர் எடுத்துருக்கோங்க. இந்த மரத்தை திருப்பு அப்படி குத்து வாசலில் காட்டு. இதோ ரெண்டு அங்கலம் இப்படி குத்து வாசத்தில் காட்டுன்னு சொன்னேன். இதோ 2 அங்கலம் கணத்தில் தான் இருக்கு. அனுப்பிச்சுடு. அது ஓகே. அதுவும் துண்டு மரம் தானே நீட்டாக இருக்கு. கடைசி உள்ள அது நீட்டாக அகலமாக இருக்கா மரம்? 8 அங்கலம் அகலம் பத்தையா இருக்கு. 8 நினைக்கிறேன். கை விட்டு பாரு மரம் எவ்வளோ இருக்கு. மரம் உள்ள போகிற மாதிரி இருக்கு. அது இருக்குதா? ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு. இல்லை அது 2 மரம் இருக்கு. ஜாண்டி தெரியுற மாதிரி இருக்குதான் கேட்குறேன். அதை மூச்சு விடுத்து பாரு. சுண்ணாம்பு எடுத்துரு. அதை சுண்ணாம்பு கால்சி எடுத்து ஒரு 9 கொம்பு இருக்குங்க. இல்லை 2 தான். ஒன்றுக்கு தான் தெரியல. இன்னொன்று உள்ளது 2 கீழே இந்த உத்தத்தை 2 கட்டாக போட்டிருக்காங்க. முன்னாடி 1 உள்ள 1 போட்டிருக்காங்க. தனியா அது பாரி விட்டு ஆல்சி வெளியே இருக்குமா முடியாது. பாரு இதை எடுத்துங்கம்மா. முன்னாடி எல்லாம் நிறைய இல்லை அது எடுத்தா நான் ஒரு ஃபோன் வேறு வந்துனுக்குது. பா ஸ்டாப் பண்ணுங்களா? அது எடுக்க முடியுமாண்ணா? அப்போ ஒன்று செய்யுங்க. அந்த மண்ணை ஃபுல்லாக கீழே இறக்கிடுங்க. இது தெற்கு பக்கம் சுற்று உள்ள ஏரி இருக்குது. இதுவும் அதே அளவு தான் உள்ளே போயிருக்கு. 1 அடி 4 அகலம். உள்ளே போயிருக்க மண்ணும் அந்த கூண்டு எடுத்து வெளியே போடுப்பான். இந்த அணில் கூண்டு. இப்போ அந்த பள்ளத்தில் இருக்கிற மண்ணை அள்ளி வெளியே கொட்டிடுங்க. இது மொத்தமாக கூட இல்லை கேட்கணுமா தேவையில்லையா? அது அப்புறம் மண்ணை வெளியே எடுத்துருங்க. ஐயா இது உத்தரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்பக்கம் மட்டும் ஒரு மரத்தை வச்சு உள்பக்கம் களை வெள்ளி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல அந்த வெளியே இருக்கிற மரம் தான் எடுக்க போகிறோம். அந்த பேர் போட்டிருக்க பாருங்க கீ 1ன்னு. அதை அந்த மரத்தை ஆட்டி தூக்குப்பா அப்படியே மேலோட. நான் நிற்கிறது 2வது நம்பர் உத்தரைங்க. கீழே உட்கார ஆனந்த வெளிச்சம் இதே எடுத்துருமா சார்? ஒன்றாவே எடுத்துருங்க. மேலே தனித்தனியாக எடுத்துருங்க. தட்டா இதில் வைக்காத கூட கையில் கொடு. அப்படியே பாஸ் பண்ணு. இது முதல் லேயர் வந்திருக்கியா? இது முதல் லேயர் மரத்தை கட்டு. இப்படி காட்டு. குத்து வாசல் காட்டு. ஒரு 2 அகலம் கணத்தில் இருக்குதுங்க. இது முதல் லேயர். அதை அனுப்பிச்சி விடுங்க. அந்த பின்பக்கம் அந்த மரத்தோட பின்பக்கத்தை பாருங்கள். ஒன்றுமே இல்லை சிரிச்சு போச்சு. இப்போ அடுத்தது 2வது லேயர் எடுங்க. பா நேரில் எட்ட போப்பா. அந்த இடத்துல காடி தான் எடுக்கிறேன். வச்சு தோடு. இல்லை இங்கே பார். அடியில் கொடுத்த அப்படி மேலே தூக்கு. சென்டரில் அடியில் சென்டர் நீ காடிக்கு நேராக கொடுத்த பாரு. அந்த காடியிலேயே மேலே தூக்கு கொடுத்து. அவ்வளோதான். மறைக்காதீங்க. கொஞ்சம் விடுங்க. மறைக்காதீங்க. இந்த பக்கம் தனித்தனியாக தூளாக வருது பாருங்கய்யா.
எடுத்து தந்தையை கூட மாற்றி கொடு. இந்த மரம் மண்ணா, இந்த கோடியில் மண்ணாயிடுச்சு பாருங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க? மேலே இந்த பக்கம் கொடுப்பா. மரத்தை பாருங்கள். அப்படியே மற்ற பேர்த்துங்க. அப்படியே இரு, நான் ஃபோட்டோ எடுக்கிறது நீ பாட்டு வரேன். இதெல்லாம் பின்பக்கம் பூரா மண்ணா சரிச்சு போச்சுங்க. அதில் அந்த பீஸை வெளியிடுங்க, ரெண்டாவது பீஸை வெளியிடுங்க. கொஞ்சம் நேரம் வழி கொடுப்பா, மறைக்காதீங்க எல்லாம். அதே அப்படியே வெளியே அப்படியே திருப்புங்க மரத்தை. கீழ்ப்பக்கம், மரத்தோட கீழ்ப்பக்கம். இது வரைக்கும் அந்த கடைசி கொடுத்த மட்டும் 2 லேயர் போட்டிருக்காங்கய்யா. இதனுடைய பெட் அனுப்பிச்சி விட்ரு, அனுப்பி விட்ரு. அப்படியே மண்ணை போகிறக்கே தள்ளி விடுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு 25-30 பீம் டிசமெண்டில் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க. நீங்க என்ன தாண்டிக்கோ, நான் லைட் மேலே வச்சு தேய்க்காதப்பா. இந்த உத்தரம் 2வது பல்லுக்கே ஊந்துடும். தூக்கி இறக்கணும். வயர் பக்கத்துல வயர், மோட்டர் வயர், மோட்டர் வயர் வா பச்சை பண்ணி அந்த மோட்டர் வயர் 9 அகலம் வயர் இருக்குதியா. டேப் எடுங்க, அதான் டேப் எடுங்க. அப்படியே தொங்க விடுங்க டேப்பை. அப்படியே முனையை தொங்க. 1.9ங்க, ஒரு அடி இருக்கும். 10 அகலத்து கம்மி இல்லாத இருக்கும். 10 முனையை தொங்க. இன்னும் லைட் வருதா? 8 அகலம் வயர் இருக்குதியா. அகலம் இது 9ஆ? 11. 1க்கு முக்கா இருக்குதுங்க கணக்கு. இது முதல்ல வந்த 10ங்க. இன்னொரு 10 உள்ள நிற்கிது. வெளிச்சத்தோடு 10 தள்ளி விடு. அவர் பின்னாடி போகும்போது பார்த்து உள்ள ஒரு 10 இருக்குதுங்க. அது இதே சைஸ்ல இருக்கிற 10 அது. அதை எடுத்துட்டா கிழக்கு உத்தரம் முடிஞ்சிடுதியா. அப்படியே வச்சுட்டு மொத்தம் வந்து எடுங்க போய் இல்ல அந்த நவுத்தி விட்டுருவாங்க. நவுத்தி விட்டுனா அவனோட ஆள் பத்தாது. மாட்டோம், அதை எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. மிஷின் வேணுமா? இல்ல நான் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே கடப்பரை விட்டு ஆக்சிடென்ட் வந்து உத்தரம் 2வது உத்தரங்க. மையத்தில் இருக்கிற உத்தரங்க இது. இந்த உத்தரமும் 2 பக்கமும் மரத்தை போட்டுட்டு நடுவில் களவேலி போட்டிருக்காங்க. மைய உத்தரம். எடுத்துருக்காங்க அதை. இது மேலே களவேலி கொட்டி இது தனியாக ஆடுதிங்க. அந்த பக்கம் தனியாக ஒரு மரம், நடுவில் சுண்ணாம்பு கலையை போட்டு வச்சுட்டாங்க.
இந்த குக்கரத்தை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இல்லையா 3 அடுக்கு போட்டிருக்காங்கய்யா. இது ஒரு சட்டம் வச்சுருக்காங்க, இது ஒரு அடுக்கு, கீழே ஒரு அடுக்கு, கீழே ஒருத்தம். இது எல்லாமே செரிச்சு போய் சுத்தமாக வீணாக போயிருக்குங்க. இது 3 அடுக்காக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி 2 அடுக்கு 3 அடுக்கு போடுறத இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். 1 8 இன்ச் 9 இன்ச்சு இப்படி போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18 இன்ச்சு, அதான் 1.5 அடிக்கு சிங்கிள் பீம், 1.5 அடி உயரம் 1.5 அடி அகலம் சிங்கிள் பீம் போட்டு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப நடுப்புற அனாவசியமாக வந்து இந்த கருங்கல் தூணெல்லாம் வர வேண்டியதில்லை. இனிமேல் அடுத்த வர வீடியோவில் பார்ப்பீங்க. அது உத்தரம் வந்து உள்ள செவுத்துள்ள வந்து கட்டே போய்ப்பா, கட்டே போய் உள்ளேருந்து மரக்கன்றையிலேருந்து செவுறு வரைக்கும் நீங்கள் வந்து 2.25 அடி ஏற்றிருக்காங்க. அந்த செவுறு ஒழுங்குக்கு 2.25 அடி வந்து ஏற்றிருக்காங்க. உள்ளே போயிருக்கீங்க. அடுத்து இதை பிரிக்க போகிறீங்க. இப்போ 2வது ஒருத்தரை பிரிக்கிறீங்க. எடுத்துக்க விடு. மேலே எடுக்க சக்கம் வந்துச்சுங்க உள்பக்கம். அடுத்தது டக்கு தூக்கு பாரி விட்டு தூக்கல. ஒரு ஆளே தனியாக தூக்கிற அளவுக்கு செரிச்சு போய் இல்லை வெளியே ஏற்றுக்க அவ்வளோதான். அப்படியே கீழே இறக்கி வைப்பாங்க. அப்படி தள்ளு, அங்கே தள்ளு, உன் பக்கம் வாங்க. கீழே வந்து மரங்களாக செரிச்சு போய் மத்தி இந்த மரத்தை அந்த சக்கையிட மர சக்கையெல்லாம் இல்லை காட்டு காமிச்சு கீழே போடணும். அந்த சக்கையெல்லாம் மர சக்கையெல்லாம் இல்லையா என்ற காமிச்சு மரம்லாம் அந்த மாதிரி சக்கையாக போயிடுச்சு. அப்படி தூக்கே போகும். அந்த மாதிரி தூக்குப்பா. அந்த பக்கத்தை தூக்கு. அது ஒரு துண்டா தனியாக போட்டிருக்காங்க அந்த பக்கத்தில். அப்படி ஒரு ஆள் தனியாக தூக்குற அளவுக்கு தான் இருக்குது. இன்னொரு ஆள் அந்த பக்கம் போகலாம்பா. வாங்க. எடுத்துக்க தினப்பா தூக்கி கொடுப்பா. மரம் தூக்கி கொடுப்பா மரத்தை. இது 2 தான். இந்த மாதிரி மரம் லேயரியாக போடக்கூடாது. அது பாருங்கள், கீழே இருக்கிற பீம் வந்து 2 இன்ச்சு தான் திக்னஸ் இருக்கும் போட்டிருக்கு. அது மேலே இருக்கிறது 9 இன்ச் இருக்குது. திருப்பி அதுக்கு மேலே இன்னும் ஒரு 9 இன்ச் வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறப்ப இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறப்ப சிங்கிள் பீம் இருந்தால் தான் பல நிலை நிறையா இருக்கும். அது இந்த பீம் எல்லாம் பார்த்தா படுக்க நிலையில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் குத்து பீமை போட்டிருந்தா கூட வேறு விதமாக இருக்கும். அப்படியே சேர்ந்து வந்துடுது. கீழே ஆணையாற்றிடலாம். அந்த மரம் தெரிச்சு போய் கீழே போட்டுருவீங்க. அப்படியே திருப்பி கட்டு இப்படி திருப்பி இது மரம் உள்ள அப்படியே பெரிய போறையா பொக்கையாக போச்சுங்க. அது அதை கீழே ஓண்டு கிடக்கும். அனுப்பு அது அங்கே அனுப்பா. ஓ என்னாச்சு கையில் அடி வாங்கினியா? பார்த்து கையில் சக்கையிற போது ஜாக்கிரதை. தூக்கி நிமித்துப்பா. நிமித்தியா சாத்து. அந்த பக்கம் முடிஞ்சுதாப்பா? அந்த பக்கம் முடிஞ்சுதா? ஓ அந்த காரையிலாம் தூக்கி அந்த காமிச்சிட்டு தூக்கி போடுங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் வா. தூக்குறது எது இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற இது எழுதணும். இந்த பக்கத்தில் வா. இந்த பக்கத்துக்கு வா. இதை பாறையால் போட்டு தூக்குது.
அம்மா ஏன்னு கேட்க மாட்டேங்கிறா கீழே வரைய போகும்போது லூஸ் ஆகிடும் சின்ன மரம் பாருங்க மேலே மேலே மாட்டது மேச எடுத்துக்கு ரயிலாவை அதை எடுத்து தண்ணி மடிட்டோம் மடிட்டோம் பரவாயில்ல மடிட்டோம் கீழே கொட்டுது மடிட்டா தான் மாட்டாங்க இல்லை இந்த மண்ணா கொட்டுதுங்க எல்லாம் மாவா ஆரியா இருக்கு பாருங்க மரம் நூறு பெல்ட் வாங்கினேன் என்ன பாருங்க என்ன பாருங்க வாணி ஆள் இல்லைண்ட அண்ணன் தாவணை எப்படி தெரியும் அதிக மாட்டேன் 3 தூக்குப்பா பயப்படுறீங்க என்ன சரி எப்போ தான் இருக்குது அந்த கட்டையை குத்து கீழே இருக்கிற கட்டை அடிப்பறையில் குத்து அடிப்பறையில் குத்து கீழே கட்டையா தூக்குப்பா அதை எல்லாமே இந்த மாதிரி செரிச்சு மண்ணாக போயிடுச்சிங்க இந்த மாதிரி தூக்கி போடு விட்ருங்க அதை இங்கே வா இதே இதுதான் ஒரு தட்டுன்னா அடிப்படையால் தட்டுப்பாத அவர் தட்ட போகிறாரு நீங்கள் வந்து கீழே வச்சிட்டீங்க தூக்கி கொடு அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் காட்டுப்பா தூக்குங்க நீ தான் போனாங்க இல்லை சரிப்பா போ நீ பாப்பா அப்படியே தள்ளுப்பா கட்டையால நீ தூக்கி நீங்கள் தூக்கி மையத்தில் பூரா அப்படியே காரையை கொட்டி ஒரு பீம் மட்டும் இது வந்து நடுப்புற இருக்கிற பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலு கட்டுமானம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இவ்வளோ விட மாதிரியாக டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அபவுட் 25-30 பீம் இருக்குது. இந்த ஒரு பீம் எடுக்கிறதுக்கு இத்தனை டைம் ஆகுது. அப்புறம் இத்தனையும் அந்த நேரோ கேப்பில் 40 அடி 50 அடி கீழே இறக்கி வெளியில் எடுத்துகிட்டு போகணும். இட்ஸ் வெரி கும்பர்சம். இது வந்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த வேலை என்ன சிரமம்னு புரியும். உள்ளே வந்து செங்கல் கட்டு போட்டுருக்காங்க, 2 பக்கமும் மரக்கட்டு. இந்த காரையெல்லாம் ஆற்று போச்சு, கையாலே பிரித்து தள்ளுறாங்க. இது உள்ளே போன மரம் செரிச்சு போய் இதோட கட்டாயி போச்சுங்க. இது கொஞ்சம் அசக்குப்பா, அப்பதான் தெரியும். கீழே அடி கொடுத்தா அசக்குங்க. பாறை 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 கொடுத்தா இதை மட்டும் ஆடுது பாருங்க. உள்ள மரம் தனியாக ஆடி போச்சுங்க. இங்கேயும் அந்த மாதிரி தாங்க. இது உத்தரமானது இது மட்டும்தான் ஐயா. இது மட்டும்தான் ஒருத்தரோட உயரம் மரமே தான். ஐயா இது 3ஆவது உத்தரம், எட்ஜில் வர உத்தரம். இதுலேயும் உள்ள மரம் போகலை.
ஒரு அடி தான் உள்ளே போயிருக்கு. பா அந்த காடியில் கை வை. காடியில் மரத்தை ஒட்டி கை வை. அது வெளியே மரம் இருக்குதுங்க. அது மரம் இல்லை. நடுவில் 2 பக்கம் சக்கையை அடிச்சுட்டு நடுவில் கலவை போட்டு பேக் பண்ணியிருக்காங்க ஐயா, வாய்க்கா மாதிரி. இது சத்தமும் 2 பக்கமும் 4 அடுக்கில் அதில் இருக்கிற மாதிரி 2ஆவது ஒருத்தத்தில் மாதிரி 4 அடுக்கில் அடிக்கிருக்காங்க. எல்லா மரமும் சுத்தமாக மக்கி போயிருக்கு. இப்போ இந்த மரத்தை நேரடியாக அப்படியே பெல்ட்டு போட்டு காடியில் உள்ள கீழே இறக்கிட போகிறீங்க. பிடிச்ச மரங்கள்ங்க இறக்க மரம் உள்ளே போய் கீழே இறக்கி போயிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த டிஸ்மேண்ட்லிங் ஒரு பக்கம் கரையை நடிச்சது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வந்து இன்னும் 100-200 வருஷமாக தண்ணி உள்ளே வந்து தண்ணியில் ஊறி இந்த மரங்கள்லாம் இந்த மாதிரி சிதறி போச்சு. நாங்களே இவ்வளோ டேமேஜ் இருக்கும் நாங்கள் வந்து கனவு கூட நினைக்கல. ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம். பட் எந்த ஒரு பீம்லையோ கை வச்சாலுமே முன்னாடி சொன்ன மாதிரி 20-30 பீம் இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் பிளான் பண்ணுறது 1 வீக்கில் பிளான் பண்ணால் சமயத்தில் 1 மாதம் ஆகிடுதுங்க. அதை இதில் ஆளுகளுக்கு அப்பப்போ லீவ் கொடுக்கணும். ஏன்னா அதை ஒர்க்கிங் இன் அ டஸ்டி என்விரான்மெண்ட். அவங்களே நம்மளாம் வற்படுத்தக்கூடாது. வற்படுத்துறது தர்மத்துக்கு புறம்பானது. உள்ள வென்டிலேஷனே இல்லை. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த வபாலோட எச்சங்கள். நானே சமையல் 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் மேலே இருந்திருக்கிறேன். நல்லா மாஸ்க் போட்டு டைட்டாக கட்டினா கூட மூச்சு விட முடியறதில்ல. உடம்பெல்லாம் வேர்த்துருது. சம்மர் ஹீட்டு. இத்தனையும் உள்ளூர் மக்களுக்கு, இந்த உள்ளூர் சங்க தலைவர்களுக்கும் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே யுனானிமஸாக உபயதாரர் வந்து திருவள்ளரையில் வேலை பண்ணுறதுனால இங்கே வந்து டிலே பண்ணுறாருன்னு பர்பஸாக ஏதோ அதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. லூஸ் ஸ்டாக் விட்றாங்க. அஃப்கோர்ஸ் இந்த லூஸ் ஸ்டாக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்துட்டு பதில் சொன்னால் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இது பல தடவை சொல்கிறேன் அவங்க எல்லாத்திட்டையுமே, அந்த உள்ளூர் தலைவர்கள்கிட்டையும். இப்போ மேலே வாங்க, எப்போ வேணால் மேலே போகலாம் வரலாம். நான் வர்றப்போ தான் நீங்கள் வரணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லை. அதாவது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பர்மிஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுங்க, யாருமே வந்து உள்ளூர் மக்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கே விரும்புறதில்ல. ஒரே ஒரு குற்றம் என்னென்னா, டோனார் வந்து வேணும்னா வந்து கிழக்கு கோபுரத்தை 2 வருஷம் மூடி வச்சுருக்கிறாரு. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், கலெக்டருக்கு விண்ணப்பம் கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் குரூப்பில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி சின்சியராக வேலை பண்ண டோனாரோட மனுஷன் தயவுசெய்து புண்படுத்தாதீங்க. இந்த மாதிரி புண்படுத்தினா வர 1 or 2 டோனார் வரமாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பாலாலயம் பண்ணது ஜனவரி 2022. விபத்து நடந்தது ஆகஸ்ட் 2023. 12 to 20 மாதத்துக்கு அப்புறம் நடக்குது. பாலாலயம் பண்ணுனா கையோட திருப்பணி ஆரம்பித்து கும்பாபிஷேகம் பண்ணோம். ஏன் எதுக்கு இந்த 20 மாதம் நிப்பாட்டினாங்க? அதுக்கு வந்து செவிவழியே கேட்ட செய்திகள் உண்மையாக பொய்யாக கூட இருக்கலாம். சார் டோனர் கிடைக்கல சார், டோனர் வந்து பாட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் எது எப்படியோ எதுக்கு 20 மாதம் பெண்டிங் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் வேலை பண்ணுறப்ப இருக்கிற திருப்பணி ஜேசி, திருப்பணி இல்லை, அடிஷ்னல் கமிஷனர் மாரியப்பன், நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்தால் நாங்கள் எப்படி வாரத்தில் வந்து மேபி அட்லீஸ்ட் எவ்ரி 2 வீக்ஸ் 2 மணி நேரம் மேல் இருப்பேன் நான். அவர் வந்து 2 மணி நேரம் மேல் இருப்பார், எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்பார். அவரும் இதெல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து வீடியோ எடுத்து அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஜாயின்ட் கல்ச்சர் குரூப். அந்த குரூப்பில் ஒரு 400-500 பேர் மெம்பர் இருக்காங்கன்னு சொன்னார் அவர். இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற திருப்பணியும் திருவள்ளூரில் நடக்கிற திருப்பணியும் அவங்க குரூப்பில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறாரு. அப்படி வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ண சந்தோஷமாக இருக்கும். பட் அகைன் ஐ அம் நாட் பிளேமிங் எனி ஒன்.
இப்போ இருக்க ஜாயின்ட் கமிஷனர் சிவராம்குமார், அவருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது என்னான்ட்டு. சார் எனக்கெல்லாம் ஒன்றும் பார்த்தா புரியாது சார், இதை என்னால் ஏற முடியல மேலே. கோர்ஸ் பல காலங்கள் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், நான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். நான் அவங்களாம் ஈடுபாடோடு வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும், யாரும் வர்றதில்லை. அதே மாதிரி மெட்ராஸில் ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர்ஸ்னு டிபார்ட்மெண்ட் ரெக்கமெண்டட், ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண கமிட்டி மெம்பர்ஸு. அவங்க தான் இந்த திருப்பணிகள் பண்ணுறதுக்குலாம் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் சபதி ஆர்கியாலஜிஸ்ட்டு பல டிசிப்ளின் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. யாருமே இந்த பக்கம் வந்து திருவள்ளுவரையாகட்டும் இங்கே ஆகட்டும் என்ன திருப்பணி நடக்குது, எப்படி பண்ணுறாங்க, மெட்ராஸ் டெரேஸ் எப்படி கட்டுறாங்க, பழைய கோபுரம் டிஸ்மேண்டில் பண்ணுறப்ப எப்படி எப்படிலாம் பழுதடைஞ்சிருக்கு இது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. என்னென்ன புரியல எனக்கு. கமிட்டி மெம்பர் சொல்ல எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர்னு அட்லீஸ்ட் நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ஃபேக்ட்ரி விசிட்னு சொல்லுவோம். காலேஜில் படிப்போம், ஃபேக்ட்ரி போய் எல்லாம் நேரில் பார்த்தா தான் புரியும். நம்ம ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியாதுங்க. நம்மளுக்கு ஃபீல்டில் போய் எங்கள் கோயில் எந்த கோயிலில் திருப்பணி பண்ணாலும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இதை விட்டால் இவங்களுக்கு வேறு வேலை என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலும் நான் இன்னும் கெட் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ரீஎம்பர்ஸ், அது வேறு விஷயம். அது இல்லை அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியுமோ தெரியலையா, இல்லை தெரிஞ்சு கண்டுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு அதுவும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ டோனர் இவ்வளோ மெனக்கெட்டு இந்த வயசில் பண்ணுறேன்ட்டு யாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம், எங்களை ரெடிக்யூல் பண்ணாமல் இருந்தால் போதும், எங்களை பற்றி அவதூறாக பேசாமல் இருந்தால் போதும். ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். இனிமே தொடர்ந்தால் திருப்பணிக்கு தோட முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டாம். இதுக்கப்புறம் மேற்கொண்டு திருப்பணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே விருப்பம் இல்லை. ஒரு தடவை வந்து 60 அடி ஒரு படி 1.5 அடி உயரம் சந்து போந்தல் ஏறி வந்து பார்த்தான்னா என்ன ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் வரமாட்டேன்றாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க? என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு? கோர்ஸ் வயசானவங்க இருக்காங்க, யங் இருக்காங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாமே இருக்கிறாங்க. கிழக்கு கோபத்தை மூடி வச்சு எங்களுக்கெல்லாம் சிரமப்படுத்துகிறாங்க. 6 மாதம் அனு போட்டு 2 வருஷம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா 1 மாதம் வேலை நடக்கிறதில்ல. இப்படிலாம் வந்து கலெக்டருக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. எங்கிட்டே சொன்னாங்க, சார் இது மாதிரி கலெக்டருக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காரு சார். சரிப்பா, கலெக்டர் வந்து வேலையை நிப்பாட்டி சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டிடுறோம். இப்போ சொல்லுங்கள், வேலையை நிப்பாட்டி சொல்லுங்கள். சார் வில் ஸ்டாப் த ஒர்க், வில் கிவ் இட் அண்ட் ரைட் டு த கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனர். இது சொன்னேன். இது சார் அப்படி பண்ண வேணாம் சார், அதுக்கு ஓட மாட்டேன், இதுக்கு ஓட மாட்டேன்றாங்க. தயவுசெய்து கேட்குறேன், டவுன் வர மனசை புண்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.